வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடையிலலாம் அந்த கார தோசை வைப்பாங்க. அதை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தக்காளி பழம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் 3 தக்காளி பழம் எடுத்து அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன், கடாய் ஹீட் ஆனதும் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வந்து புரிஞ்சு வரணும். நம்மளுக்கு வந்து கடுகு உளுந்து வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நார்மல் தோசை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்ச தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கூட்டிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கலருக்காக காரத்துக்காகவும் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார் தண்ணியை சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சோம்ல, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி நிறைய வைக்காதீங்க, நம்ம சட்னி போல் ரெடி பண்ணுறோம். அந்த தண்ணியே கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம இப்போது இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு. இது நல்லா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். நல்லா நம்மளுக்கு வந்து குக்காக இருக்குது. நம்ம போட்ட எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இது போல் திக்காக கிடைக்கும். சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக அதில் தூவிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கு ரெடி பண்ணணும். ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கடைசியில் தீஞ்சு போய்டும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தோசை ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தோசை தவா ரெடி பண்ணிக்கிறேன். எண்ணெய் துணி போட்டு துடைச்சிட்டு நார்மலாக தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே போல் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சட்னி ரெடி பண்ண இந்த கார சட்னியை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து திருப்பி போடக்கூடாது, அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும். அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கார சட்னி, அதை வந்து மேலே அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான கார சட்னி, ரோட்டு கடை கார தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் ஆயில் இருக்குது, அதனால் ரொம்ப கொஞ்சமாக வந்துட்டு நான் இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் தான் வதக்கணும், எல்லாமே எண்ணெயில் தான் பண்ணோம். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம திருப்பி போடலை, அதனால் வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக சோலை வச்சு வேக வைங்க. சிம்மில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. வேக வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா வாவ், நம்மளோட கார தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கலர்ஃபுல்லாக. இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.